Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. பெண்களை இழிவுபடுத்தி விசிகவை விமர்சனம் செய்த திமுக எம்பி ராசா மன்னிப்பு கேட்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு முன்பாகவே தாவேகாவுக்கு ஆதரவளிக்கும் கட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று தலைவர் விஜய் கூறிய போது அதனை நம்பாமல் பலரும் விமர்சனம் செய்ததாக கூறினார். தேர்தலில் வெற்றி பெற்று இப்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இந்தியாவே வியக்கும் சமூக நீதி அமைச்சரவையை முதலமைச்சர் விஜய் அமைத்திருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தாவேக அமைச்சரவையில் பங்கேற்ற விசிகவை இழிவுபடுத்தி திமுக எம்பி ராசா விமர்சனம் செய்தது கண்டிக்கத்தக்கது என்று கூறிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, இந்த விவகாரத்தில் பெண்களை இழிவுபடுத்தி ராசா தெரிவித்த விமர்சனம் கண்ணியமற்றது என குறிப்பிட்டார். இதற்காக ராசா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தினார். அண்ணன் திரு ராஜா அண்ணன் ஒரு முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். அப்புறம் அவருடைய பதிவு கூட்ட அண்ணன் திருமாவளவனையும் விசிக தோழர்களையும் பார்த்து திமுக தலைவரும் திரு உதயநிதி அவர்களும் நாங்கள் ஏன் தோற்றோம் என்ற ஒரு ஆராய்ச்சி செய்யறதுக்கு 36 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு புரியல ஏன் தோத்தோன்னு. அரசியலில் ஒரு கட்சியையும் ஒரு தலைவரை தாக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய உறவை அடிப்படையாக வைத்து எப்பொழுதும் ஒரு பெண்ணை நோக்கிய ஒரு விமர்சனத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அப்படி திரு ராஜா அண்ணன் அவர்கள் வாயில சொல்ல முடியாத அளவிற்கு தலித் சகோதரர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மதிக்கக்கூடிய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து ஒரு பதிவை பதிவு பண்ணாரு. அந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. அந்த வார்த்தைகளை விசிக தொண்டர்கள் மீதும் அண்ணன் திருமாவளவன் மீதும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நோக்கமே நாங்கள் கண்டிக்கத்தக்கது. விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் மீதும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை.